தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். போன வாரத்தில் தியானித்த அதே வேத வசனத்தை இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தமக்கு சித்தமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகத்தின் 26வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன வருஷத்திற்கு உள்ளதான ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு வேகமா போ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாம ஸ்தோத்திரம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எடுத்தீங்களா? லேவியராகமம் புஸ்தகத்தின் 26வது அதிகாரத்தின் அவருடைய 10வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். போன வருஷத்து புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அல்லேலூயா. எதை விளக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க. பழையதை விலக்கினீர்களா? ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை தேவ சமூகத்திலே ஆணித்தரமாய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டதை என்னால் உணர முடிந்தது. போன வாரத்தில் என்ன தியானித்தோம்? எத்தனை பேர் உங்கள் இருதயத்தில் இருந்ததான பழைய பகையை விலக்கிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய கேஸு ஸ்தோத்திரம் விளக்கவே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலதெல்லாம் விளக்காமலே ஸ்தோத்திரம் ஒரு பழக்க தோஷத்தில் அல்லேலூயா சொன்னாலே சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு சொல்லி சொன்னது மாதிரி ஸ்தோத்திரம் மனம் திரும்பாமலே சிலதெல்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஸ்தோத்திரம் என்னுடையது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கேட்கிறதும் கேளாததும் உங்கள் பாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்னு நான் விரும்புகிறேன். பேசப்படுகிற இந்த இடத்துல பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய ஸ்தோத்திரம் திறமையினால் அல்ல, பேச்சு ஸ்தோத்திரம் வழக்கத்தினால் அல்ல, தேவ ஆவியானவர் ஸ்தோத்திரம் தருகிறத மட்டும்தான், தைரியப்படுத்துகிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் என் திறமையை குறித்து எனக்கு தெரியும், ஏன் ஸ்தோத்திர பேச்சு சதுரியத்தை குறித்தெல்லாம் எனக்கு தெரியும். ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம் சாதாரணமாக பேச விட்டீங்கன்னா நான் பேசவே முடியாது. என்னால் சாதாரணமாக ஒரு ஸ்தோத்திரம் என்னுடைய சாட்சியை சொல்ல விட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பேச விட்டீங்கன்னா என்னால் பேச முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் என் திறமை உண்டு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவ வசனத்தை பேசும்படியாக ஆவியானவர் பலப்படுத்துகிற அனுபவத்தை மட்டும்தான் தேவ சமூகத்திலே ஏறும் பொழுது நாம் என் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம் என்னோடும் என்னை கொண்டும் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நன்றி. ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நன்றி. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, போன வருஷத்து ஸ்தோத்திரம் தானியம், இதை ஸ்தோத்திரம் சாப்பிட்டீர்கள். இந்த வருஷத்திற்குரியதான நன்மை உண்டாகும்படியாய், இந்த வருஷத்துக்குள்ளதான புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாய், இந்த வருஷத்துக்குள்ளதான புதிய நன்மை உண்டாகும்படியாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில பழையதை விலக்கி தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கிறது போலுள்ள அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரத்தில் எழும்புகிற சில நாம் நினைக்காத சில அனுபவங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு, தேவனாகிய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு தடையாய் இருக்கிற சில பழைய காரியங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் விலக்கி தள்ள வேண்டும். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பழைய பகையோடு கூட பழி வாங்கினதான சேயீர் புத்திரரை குறித்து, சேயீர் புத்திரர் என்றால் ஏசாவின் புத்திரர், அவர்களை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல நம்மளும் அநேகருடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் சிலர் மன்னிப்பு கேட்டும் மன்னிக்க முடியாத, ஸ்தோத்திரம் மன்னிப்பு கொடுக்காத சில அனுபவத்திலே இருந்தவர்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய பகை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறும் பொழுது புதிய தேவனுடைய சில சுபாவங்கள், அன்பின் சுபாவங்கள் நம்மிலே உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரே ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் பழையதோடு கூட வைத்து கர்த்தர் ஒருபோதும் புதியதை கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லே சொல்லுங்க. எப்படி பழையதை வச்சு அதை நீங்க ஸ்தோத்திரம் வச்சிருந்து அதோடு கூட சேர்த்து புதியதையும் என்ன செய்கிறது இல்லை. இதை எதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால், உன்னதமான தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாள் காலை அதிகாலை நேரத்தில் தம்முடைய ஸ்தோத்திரம் வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார். வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அனுப்பி கொடுத்தார். அனுப்பி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைக்கு ஒரு ஓமர் வீதம் என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்க ஸ்தோத்திரம் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யணும், எடுக்கணும். ஸ்தோத்திரம் அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாளைக்கு இதே போல கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இதே போல புதியதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சிலர் என்ன செய்தார்கள் என்றால், இன்றைக்கு அதிகமாய் எடுத்தார்கள். அதிகமாய் எடுத்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் எடுத்தவனுக்கு கொஞ்சமாய் போனதும் இல்லை. சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஒரு ஓமர் வீதத்தை வைத்து ஸ்தோத்திரம் அதிலே சாப்பிட்டு கொஞ்சம் மீதத்தை விசுவாசம் இல்லாத சந்ததியார், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திர வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத சிலர் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் ஸ்தோத்திரம் நேற்றைய தினத்தில் உள்ளதை இன்றைக்கு மறுநாளைக்கு என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அது என்ன செய்ததா, பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அப்படி என்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் புதியவைகளை கர்த்தர் தர விரும்புகிறார். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் என்ன செய்கிறார், பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதியவைகளை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பழசு ஸ்தோத்திர நேற்றைய தினத்தில் உள்ளதை கூட என்ன செய்யல,
நாமெல்லாம் என்ன ஸ்தோத்திரம் செய்கிறோம் தெரியுமா? ஸ்தோத்திரம் ஒரு நாள் சமைச்சா என்ன செய்கிறோம் சொல்லுங்க? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் அந்த ஃப்ரிட்ஜை சொன்னா என்ன சொன்னான்னா, ஃப்ரீசர் பாக்ஸு தான் நிறைய வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி. ஃப்ரீசர் பாக்ஸ்ன்னா நீங்கள் நினைக்கண்டா வித்தியாசமாக நினைக்கண்டா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை தான் சொன்னான். அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கு ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் ஃப்ரீசர் பாக்ஸு போல ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஸ்தோத்திரம் ஒரு திங்கட்கிழமை சமைச்சாங்கன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன வருது ஸ்தோத்திரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுகிற அனுபவம். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? நல்ல கவனிங்க, அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தருவாங்க. கர்த்தர் எப்படி தராரு? சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். கர்த்தர் எப்படி தராரு? இவங்க என்னதான் வச்சு தருவாங்க? அல்லேலூயா. கர்த்தர் எப்படி தராரு? ஃப்ரெஷ்ஷாக தார். ஒவ்வொரு நாளுக்கும் உரியதை தேவன் ஒவ்வொரு நாளைக்கும் கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், உங்களை குறைவாய் சொன்னேன் என்று சொல்லி நினைக்காதீர்கள். அவர்கள் பல்காக வாங்கி கொண்டு வராங்க, நீங்கள் அப்படியே செப்டி ஸ்தோத்திரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். பழையதை ஸ்தோத்திரம் விளக்க வேண்டும். விளக்கும் பொழுது புதிய நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல ஒருவேளை 2024 வருஷத்தில் இருந்ததான தேவனுக்கு பிரியமில்லாத சில பழக்க வழக்கங்கள் இந்த 2025 வருஷத்திலும் தொடருகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தயவு செய்து நான் கூடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், 2024 உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணின சில சுபாவத்தை 2025 வருஷத்தில் கொண்டு வராத 2025 வருஷத்தில் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்த சில விலையேறப்பெற்ற வாக்குத்தத்த நிறைவேறுதல்களை நீங்கள் இழந்துவிடக்கூடும் அந்த ஒரு சுபாவத்தின் மூலமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த வேத வசனங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாய் தேவ நிறைய ஸ்தோத்திரம் காரியங்களை ஸ்தோத்திரம் சுருக்கமாக சொல்ல போனால் பழையது என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு 9 விதமான காரியங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு சமயம் இல்லை. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாய் நாம் ஸ்தோத்திரம் தியானித்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதுறதான நிருபத்தின் 4வது அதிகாரத்தின் 22, 23, 24 வசனங்களை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற கெட்டு போயிருக்கிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதம் இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன பழையது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அல்லேலூயா. எந்த ஸ்தோத்திரம் என்ன பழையது இருக்கிறதா? என்ன பழையது இருக்கிறது? கெட்டுப்போன பழைய மனுஷன். அல்லேலூயா. முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? பழைய மனுஷன் என்ன செய்யணும்? களைந்து போட்டு புதிய மனுஷனை. அல்லேலூயா. பழைய மனுஷனை குறித்து
பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம், கெட்டுப்போன பழைய மனுஷன். அல்லேலூயா. எப்படி போன? கெட்டுப்போன பழைய மனுஷன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கிற யாரும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கெட்டு போனதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிடவே அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருமே நாம் சாப்பிடுகிறது இல்லை. ஏனென்றால் கெட்டு போனதை சாப்பிட்டா நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? கெட்டு போகும் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதனால என்ன செய்கிறது இல்லை. அல்லேலூயா. கெட்டு போனதை சாப்பிட்டா நம்முடைய சரீரம் கெட்டு போகும் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதனால் நாம் கெட்டு போனதை சாப்பிடுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் நீங்கள் வேத ஸ்தோத்திரம் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலே சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுவிக்கிறவர் யார் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் மரித்து போன சரீரத்தோடு கூட தண்டனை பெற்றதான ஒரு ஸ்தோத்திரம் மனிதனை இணைத்து கட்டி, வாயோடு வாய், கண்ணோடு கண், மூக்கோடு மூக்கு, நெற்றியோடு நெற்றி, கையோடு கை, காலோடு கால், சரீரம் ஸ்தோத்திரம் அப்படியே வைத்து கட்டி இடத்துல தூக்கி போடும் பொழுது அந்த மரித்து போன சரீரம் அது தேவ பிள்ளைகளை புழுத்து நாற்றம் எடுத்து அதில் உள்ளதான புழுக்கள் இந்த உயிரோடு இருக்கிறதான தண்டனை கைதியின் கண் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் காது வழியாக உள்ளே போய் அந்த மனுஷன் என்ன செய்கிறது? தின்று கொன்று விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் கெட்டுப்போன மனுஷனை நீங்கள் வைத்துக்கொண்டே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அந்த கெட்டுப்போன மனுஷன் உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை கொன்று விடுவான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. கெட்டுப்போன செத்துப்போன ஒரு மனிதனை உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனோடு கூட இணைத்து ஸ்தோத்திரம் நல்ல இறுக கட்டி போடும் பொழுது அந்த செத்துப்போன மனிதனை அரிக்கிற புழுக்கள் இவனுக்குள்ளாக புகுந்து எப்படி இவனை கொன்று விடுகிறதோ அதே போலதான் ஸ்தோத்திரம் கெட்டுப்போன ஒரு பழைய மனுஷனை நீங்கள் உள்ளத்திலே உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை என்னதான் வரும் தெரியுமா? கெட்டு போனதை வச்சிருந்தா என்ன நடக்கும்? மணக்குமா? மணக்குமா? என்ன செய்யும்? அல்லேலூயா. ஒரு 4 நாள் ஸ்தோத்திரம் இல்லை ஒரு வாரம் குளிக்காம இருந்தால் என்ன செய்யும்? அது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கரெக்ட். நம்முடைய சரீரத்தில் என்ன செய்யும் தெரியுமா? ஸ்தோத்திர செல்களால் சேர்ந்து தான் நம்முடைய சரீரம். இந்த செல்கள் என்ன செய்யும் தெரியுமா? செத்து போகும். செத்ததான் எதா மாறுகிறது? அழுக்கா மாறுகிறது. அல்லேலூயா. இது என்ன செய்யும்? நம்முடைய சரீரத்தில் உள்ள செல்கள் செத்து போகிறது. இந்த செத்து போன செல்களை நாம சுத்தம் பண்ணாம இருக்கமோ அது அப்படியே இருக்கமோ என்ன உண்டாகிறது? நாற்றம் உண்டாவதா இல்லையா? அல்லேலூயா. நாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. என்ன? செத்து போன கண்ணுக்கு தெரியாத செல்கள். அல்லேலூயா. இது செத்து போய் தேவ பிள்ளைகள் அதை சுத்தம் பண்ணாமல் இருக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்திலிருந்து மிகுந்த நாற்றத்தையும் யாரும் விரும்பப்படாத அனுபவங்களையும் தேவ பிள்ளைகளே அது உண்டாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் கெட்டு போன, அப்படி என்றால் ஸ்தோத்திரம் எப்படி கெட்டு போனது? இது எப்படி கெட்டு போச்சு? பழைய மனுஷன் எப்படி கெட்டு போனான் என்றால் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே. அல்லேலூயா. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் என்று சொல்லி சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ளதான தேவ பிள்ளைகளை மோசம் போக்குன
நம்மை தேவ பிள்ளைகளை பாவத்திலே அடிமையாக்கி கொண்டிருந்த, அல்லது சிற்றின்பங்களிலே அடிமையாக்கி கொண்டிருந்த, உலகத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருந்த சில மோசம் போக்குகிற இச்சைகள், இவைகள் நம்மை கெடுத்து கொண்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் அவைகளில் இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை, சத்தமா சொல்லுங்க, அவைகளில் இருந்து நம்மை தேவனாகிய கர்த்தர் ரட்சித்தாரா, ரட்சிக்கலையா? இருக்கிறத பார்த்தா தெரியலையா? அப்படி அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இங்கே இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையானது தான் நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இதை வச்சுட்டுலாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். நீங்கள் ஸ்தோத்திரம் செத்து போனதை வச்சுட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் நான் 40 நாள் உபவாசம் இருந்து எதை இறக்க போகிறேன்? எதை இறக்க போகிறேன்? ஸ்தோத்திரம். இறங்குமா, இறங்குமா. உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாதது வரைக்கும் புதியது ஒன்றை பெற்றுக்கொள்ளவே, புதியது தேவன் தர விரும்புகிறார். அந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது சில பழைய கிரியைகள், நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் வர வேண்டிய புதிதை தடை பண்ணுகிறது சில பழைய காரியங்கள். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறார், புதியது உண்டாகும்படியாய், புதிய தானியம் உண்டாகும்படியாய், புதிய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் பழையதை விலக்கி தள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனுஷன், புதிய மனுஷனை உன்னால் தரிப்பிக்கப்பட முடியவில்லை. புதிய அனுபவத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. புதிய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாய் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள். ஆனால் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அதை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பழைய மனுஷனுக்குரிய கெட்டுப்போன ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினால் அந்த பழைய மனுஷனை பக்கத்தில் வரவிடாமல் அது தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்து? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பழையது மாறணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்குள்ள? யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவனை தான் சேர்த்துக்கொள்ள யார் வருது? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்தோத்திர வெளிப்படுத்தல் புஸ்தகத்தின் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்த அனுபவம் என்று சொல்லி ஸ்தோத்திரம், அது அந்த ஸ்தோத்திர வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அது தங்கள் பிரயாசங்களை விட்டு ஸ்தோத்திரம் ஓய்ந்திரு. அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாருக்குள்ள? யாருக்குள்ள? நம்முடைய வாழ்க்கை யாருக்குள்ள இருக்கணும்? யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் தான் ஒருவேளை திடீர் என்று சொல்லி மரணம் சந்திக்கும் என்றால் நாம யாராய் மாறுகிறோம்? பாக்கியவான்களாய் மாறி நாம் இளைப்பாறுதலுக்குள்ளாய் கடந்து போகிறோம். அல்லேலூயா. எதுக்குள்ள இருக்கும் பொழுது? யாருக்குள்ளாய் இருக்கும் பொழுது? கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தை குறித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிறதான ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. வெளியே இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிற ஒரு ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம்.
அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம், யாரை சேர்க்க வரப்போகிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டிருக்கிற மனவாட்டிகளை சேர்க்கும்படிதான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளாக. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராயிருக்கிறான்? புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழையவைகள், பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், ஸ்தோத்திரம், மனம் திரும்பாத நாட்களில் இருந்ததான பழைய சுபாவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், தேவன் உங்களை புதுப்பிக்க முடியாதபடி பிசாசானவன் அந்த பழைய சுபாவங்களை நம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கொலோசியருக்கு எழுதுகிறதான நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட, யார தரித்து கொள்ளணுமா? புதிதாக்கப்பட்ட. அல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, புதிதாக்கப்பட்ட, தேவனால் புதிதாக்கப்பட்ட, ஆவியானவரால் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் கழுதையை தேடி போய் கொண்டிருக்கிறான். கழுதையை தேடி போய்கொண்டிருந்ததான சவுளுடைய வாழ்க்கையில் வேலைக்காரன் சொல்லுகிறான், எதோச்சையாய் தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது பாருங்கள். இங்கே ஒரு ஞானதரிசிக்காரன் இருக்கிறார். அவரிடத்தில் போனால் அவர் சரியே கழுதை எங்க போச்சு என்று சொல்லி எல்லாம் ஞான திருஷ்டியில் சொல்லிவார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை அனுப்பி ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், கையில ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லி தேவ பிள்ளைகளை சவுல் சொல்லுகிறான். ஆனாலும் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், வேலைக்காரன் ஸ்தோத்திரம் ஏதோ கொஞ்சத்தை வச்சு கொடுத்து இதை கொண்டு போவோம் என்று சொல்லி ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் தேவ மனுஷனை சந்திக்கும்படியே கடந்து போகிறார்கள். கடந்து போகும் பொழுது பழைய மனுஷனாய் கடந்து போனான். ஆனால் சாமுவேலை சந்தித்து வெளியே வரும் பொழுது அவர் சொன்ன சில அடையாளங்களுக்குள்ளாய் அவன் கடந்து போகும் பொழுது வேதம் சொல்லுக 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். ஒரு ஆள் வாசிங்க. ஆமா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. எப்பொழுது? எப்பொழுது? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில வரும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ இனி உன்னுடையவன் அல்ல, நீ இனி கர்த்தருடையவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அநேகுடைய வாழ்க்கையிலும் கவனிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம், அவர்கள் கையில் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே அவர்கள் மன விருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் உன்மேல் கடந்து வரும் பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வரும் பொழுது அந்த மனுஷனை வேறு மனுஷனாய், வேறு ரூபத்தில், வேறு ஸ்தோத்திர அனுபவத்தில் அவனை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? கொஞ்சம் யாரையும் நான் குறை சொல்றதில்லை, ஏன்னா நான் யோக்கியன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்.
ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா? என்னை விட பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல உண்டு, என்னை விட ஜெபிக்கிறவர்கள் இந்த இடத்துல உண்டு. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே ஸ்தோத்திரம், குறையாக அல்ல, கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்காக சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பாவ வாழ்க்கை இன்னைக்கு இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த இடத்துல இருக்கிற நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரால் நினைச்ச முடியல? யாரால் நினைச்ச முடியல சொல்ல? ஏன் தெரியுமா? இடைக்கிடைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்மை கெடுக்கும்படியாய் பழைய மனுஷன் உள்ள வந்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள்ல புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டது உண்மைதான். நீங்கள் புதிய மனுஷியாய் மாற்றப்பட்டது உண்மைதான். நீங்கள் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டது உண்மைதான். ஆனால் உன் வாழ்க்கையில உன் பழைய சுபாவங்கள் வந்து மறுபடியும் உன்னை வாழ்க்கையை கெட்டுப்போக வைத்தது உண்மை. எல்லாரும் இங்கே கவனிங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீ மனம் திரும்பினது உண்மைதான், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஏதோ ஒரு வருஷத்துல ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி அதையே நினைத்து, அதையே பெருமையாய் பேசி, அதையே பயங்கரமா விவரித்து பேசுறதெல்லாம் உண்மைதான், பேசுறதெல்லாம் நல்லதுதான். இன்னைக்கு நீ அன்னைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பூரணப்படுகிறதற்கு ஏதுவாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யார் ரட்சிக்கப்படுவானா? நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா. நான் சொல்றேன், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அல்லேலூயா. அப்பனா நீங்க அந்த நாட்கள்ல பெற்றுக்கொண்டது எது? பெற்றுக்கொண்டது எது? ரட்சிப்பு தான். அது ஒரு குழந்தையின் அனுபவம். அது எது? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள் பெற்றுக்கொண்டது ஒரு குழந்தையின் அனுபவம். இது என்ன செய்யணும்? ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணுமா? பிரயாசப்படு. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணுமா? எத்தனை பேர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்க? பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற மட்டும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் அதுக்கு எடக்கு மடக்காக ஒன்று பேசுவேன்னு சொல்லி நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க, சொல்லவே மாட்டீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு நிறைவேற ஸ்தோத்திரம். கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால 3 விதங்களில் இது பூரணப்படுகிறது. கடந்த கால ரட்சிப்பினால் அது பூரணப்படுகிறதல்ல, நிகழ்கால ரட்சிப்பினால் உன் வாழ்க்கை பூரணப்படுகிறதல்ல, கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, முடிவு பரியந்தம். என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் என்றால் சுருக்கமாக சொல்ல போனா என் வாழ்க்கை முடிகிற அந்த நேரம் வரைக்கும் நான் நிலை நின்றேன் என்றால் நான் என்ன செய்வேன்? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுவீங்களா?
உங்க வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலை நின்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனா நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்ன சொல்லிக் கொண்டிருக்கீங்க? நான் முடிச்சு நான் என்ன செய்தேன்? நான் சொல்றேன், தேவன் கொடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கு முடிவென்பதே சத்தமா சொல்லுங்க, முடிவு என்பதே ரட்சிப்பு பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், அன்பு பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், கிருபை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும், விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஸ்தோத்திரம். நித்தியம் எவ்வளவு உண்மையானதோ அதே போல தேவன் தருகிற அத்தனையும் நித்தியமானது, நீளமானது, அது குறுகுனது அல்ல. இதுல குறுகுனது மட்டும் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மட்டும்தான் குறுகுனது. இதையும் தேவனாகிய கர்த்தர் நீளமானதை வைத்திருந்தா இது குறுகி போனதற்கு காரணம் மனுஷனுடைய பாவம். அல்லேலூயா. இந்த பாவம் நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மனுஷனுடைய ஆயுள் நாள் எத்தனை வருஷம்? 900. ஆதாம் எத்தனை வருஷம்? 960. அது 69. ஆதாம் எத்தனை வருஷம்? 62. எத்தனை சொல்லுங்களேன்? ஸ்தோத்திரம். எத்தனை? அல்லேலூயா. 930. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதாம் எத்தனை வருஷம்? யாரும் என்ன செய்ய முடியல? தேவனுடைய ஒரு நாள் என்று சொல்லி சொல்லப்படுகிற 1000 என்ன செய்ய முடியல? தொடவே முடியல. அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம். அத்தனை வருஷங்கள் இருந்தது. போக போக ஆயுள் குறைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆயுள் குறைந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய பாவம் பெருக 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 என்ன குறைந்தது? மனுஷனுடைய ஆயுள் நாள் குறைந்து கொண்டே இருந்தது. நான் ஸ்தோத்திரம் பார்த்ததான போன தலைமுறையில் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இங்க கவனிங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். போன தலைமுறையில் நீங்கள் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் 80, 90, 100 வயதான நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுதா முடியலையா? முடிஞ்சது. ஆனா இந்த தலைமுறையை பாருங்க, இனி ஸ்தோத்திரம் இந்த தலைமுறையே இப்படி இருக்குன்னா வர தலைமுறை, அல்லேலூயா, அடுத்து வார தலைமுறை எப்படி இருக்க போகுது? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஸ்தோத்திரம் ஆயுஸ் நாட்களை 4. அல்லேலூயா. வாழ்க்கை எவ்வளவுதான்? 4. எல்லாரும் காட்டுங்க, 4 விரற்கடை. ஆமென். இந்த 4 விரற்கடை வாழ்க்கையில நாம பண்ற விம்பு, நாம பண்ற பொறாமை, நாம பண்ற சண்டை, நாம பண்ற ஸ்தோத்திர வழக்குகள், நாம பண்ற ஸ்தோத்திர சொத்துக்காக என்னத்துக்கெல்லாமோ சண்டை. அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை? 4. வாழ்க்கை சுருங்கி போய்கொண்டிருக்கிறது. தேவன் கொடுத்ததில் இது ஒன்று மட்டும்தான் எப்படிப்பட்டது? குறுகுனது. மீதி எல்லாம் நீளமானது. மனுஷோட வாழ்க்கை நீளமாய் இருக்க வேண்டியது, ஆனா பாவத்தின் மூலமாய் குறுகி போனது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய ரட்சிக்கப்பட்ட பின்பும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் எடுத்த பின்பும் உங்கள் வாழ்க்கையிலே பழைய மனுஷன் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறானா? பழைய சுபாவங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதா? தயவு செய்து அதை நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த 2025 வருஷத்தின் துவக்க மாதத்தில் என்ன செய்யுங்க?
என்ன செய்யுங்க சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால் விளக்க முடியாது. அது இருக்கிறதுனால நான் ஸ்தோத்திரம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு அளவு ஸ்தோத்திரம் அது அந்த சண்டை பிடிக்கிற அனுபவம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற 2 பேரோடு கூட ஒன்னால சண்டை பிடிச்சு ஒன்னால சமாதானமாய் வாழ முடிகிறதுன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவனோடு கூட நீ சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தேவனோடு கூட சமாதானமான ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதா? இல்லை, இந்த அனுபவம் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில காரியத்தில் நான் நிலைநிற்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற நீ ஆவிக்குரிய அனுபவத்தில் நீ நிலை நின்று கொண்டிருக்கிறாயா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் எப்பொழுது அறையப்படுகிறோம்? எப்பொழுது அறையப்படுகிறோம்? ஞானஸ்நானம் பெறுகிறது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் 3-2 அதிகாரத்தின் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் அறையப்பட்டவன் செத்து போயிருக்க வேண்டுமே, ஆனால் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதனால் பிழைத்தார் என்றால், இனி நான் அல்ல. இப்ப நாம் ஸ்தோத்திர சிலுவையில் அறையப்பட்டு என்ன செய்த? சிலுவையில் அறையப்பட்டு பழைய மனுஷன் செத்து போனா நீங்க இப்ப என்ன பார்க்கிறீங்க? ஆயினும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி நீங்க பார்க்கிறீங்க. பிழைத்திருக்கிறது யாரல்ல? யாரல்ல? பழைய நான் அல்ல. நீ சொல்லிக் கொண்டிருக்க நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த நான் அல்ல. இப்போ உயிரோடு இருக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழகாய் அந்த வார்த்தையை நீங்க ஆழமாய் கவனித்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறையப்பட்ட மனிதன் இப்பொழுது மனிதர்கள் பார்க்கிறார்கள், ஓ பிழைத்திருக்கிறான், அப்ப நான் மறுபடியும் வந்தானோ என்று சொல்லி ஒரு கேள்வி எழும்பும் பொழுது பவுல் அடுத்ததாய் அந்த கேள்விக்கு ஒரு விடையை கொடுக்கிறார். என்ன விட தெரியுமா? நீ பார்க்கிற படி நான். ஆமென், 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 ஆமென். உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சகோதரி, உன்னால இந்த வார்த்தையை உன்னால சொல்ல முடியுமா? சகோதரனே, உன்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அவர் சொல்லுகிறா, நான் நீ இப்ப பார்க்கிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஒருவரை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குள் இருக்கிறவரை பார்க்கணும். அதை பார்க்க தானே விடல. உன் பெருமை உன்னிடத்தில் இருக்கிற இயேசுவை பார்க்க விடாதது காரணம் உன்னிடத்தில் இருக்கிற பெருமை. உனக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்க முடியாததற்கு காரணம் உனக்குள் இருக்கிற சில வைராக்கியங்கள். உனக்குள் இருக்கிற இயேசுவை வெளியே யாரும் பார்க்க முடியாததற்கு மறைக்கிற காரியம் என்னவென்றால் வாழ்க்கையில் இருக்கிற சில பாவ பழக்க வழக்கங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாய் பாடுகிறேன், ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். அப்படியே பாடுமா? இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவா. அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாய் பாடுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான். இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்.
இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும். என்னிதையோ வாசம் செய்யோ, என்னிதையோ வாசம் செய்யோ. எந்த ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? பிசாசை பார்த்து சொல்லுங்க. இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு. தைரியமாய் விசுவாசத்தோடு இனி வாழ்வது. ஆமென். என்னில் இயேசு. ஆமென். நிறைய நேரத்தில் நாம் வாழ விரும்புகிறதுனால் தேவன் நமக்குள் வாழ முடியவில்லை. நாம் என்ன செய்றோம்? நாம் வாழணும்னு சொல்லி விரும்புகிறோம். அப்பனா என் திறமை நான் காட்டணும். ஏன் எல்லாருக்கும் நீங்க என் திறமை நான் காட்டணும், என் வல்லமை நான் காட்டணும். நாம வாழ விரும்புகிறோம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன் ஜீவனை ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் என்ன செய்வானா? அதை இழந்து போகிறான். இழக்க விரும்புகிறவன் தான் என்ன செய்வானா? அப்பனா நான் வாழல, நீர் வாழுங்க என்னல என்று சொல்லி சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட வல்லவராய் இருக்கிறார். நான் வாழலப்பா, நீர் வாழுங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? நாம வாழ விரும்புகிறோம். நான் ஸ்தோத்திரம் என் திறமை வெளிப்படுத்த. நான் எப்போ திறமை வெளிப்படுத்தது? இப்படியே கேட்கிறார்கள். நான் எப்படி எப்போ? நீ வாழ விரும்பாத கிறிஸ்து உன்னில வாழ விரும்பு. வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கணுமா? கிறிஸ்து உன்னில வாழட்டும், கிறிஸ்து உன்னில வாழட்டும். உன்னை ஸ்தோத்திரம் நீ பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? உன் சுய இஷ்டத்தின்படி வாழாத கிறிஸ்துவின் சித்தத்தின்படி வாழு. ஆமென். ஷபரகதரமல். இதை விட்டு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில நான் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன். சில வருஷத்துல பாரு, நான் எப்படி மாறப்போறேன், எப்படி மாறப்போறேன் பாரு, எப்படி செய்ய போறேன் பாரு, எப்படி மாற்ற போறேன் பாரு. யாருக்காக வாழ்ற? என்ன வாழ போற? இது அத்தனையும் உன்னை தேவனுடைய ஸ்தோத்திரம் ஆவியானவர் உனக்குள்ளாய் வாழ விடாதபடி தடை பண்ணுகிற நான் என்கிற சுயம் பாகிற அனுபவம் மாற வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்ய முடியும் நம்மால? இல்லை, நீங்க உங்களால் என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சில வீராப்பெல்லாம் வரும் பொழுது நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் இருந்து சிந்தித்து பாருங்க. உன்னால என்ன செய்ய முடியும்? இல்லாவிட்டா ரொம்ப வீராப்பா வருதா, ரத்தம் கொதிக்குதா, நேர போய் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் போய் இருந்து பாரு. உனக்கு தெரியும் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை விட பயங்கரமா வீராப்பா பேசினவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு என்ன செய்யறான் தெரியுமா? படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறான். நம்மளை விட வீராப்பா பேசின நிறைய பேர், நம்மளை விட பயங்கரமா பேசின நிறைய பேர்
உன்னை விட வைராக்கியம் உள்ளவர்கள் நிறைய பேர், உன்னை விட பணம் உள்ள நிறைய பேர், உன்னை விட பெரியவர்கள் நிறைய பேர், எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி சொன்ன நிறைய பேர் எனக்கு ஒண்ணுமே முடியாம ஸ்தோத்திரம் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. எல்லாம் நான் பார்க்கிறேன். பயங்கரமா இருந்தவர்கள் ஒரு பக்கவாதம் வந்து, ஓ ஹல்லேலூயா, எதிரிக்கு கூட அந்த ஸ்தோத்திர சம்பவம் நடக்கக்கூடாது, சத்துருவுக்கு கூட அந்த சம்பவம் நடக்கக்கூடாது. பயங்கரமா வீரப்பா, பயங்கர ஸ்தோத்திரம் பயங்கரமா நடந்த சிலர்லாம் அந்த பக்கவாதம் வந்து ஒரு பக்கம் அப்படியே விழுந்து போய், இந்த சைடு ஸ்தோத்திரம் கம்பீரமாய் நடந்த உருவங்கள் ஒரு சைடு வழியா தேவப்பிள்ளை அந்த ஸ்தோத்திரம் வாய் நீர் வடிஞ்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே. சொல்லுங்க சொல்லுங்க, என்னால என்னால குப்பை குப்பை குப்பை. ஒரு காய்ச்சலுக்கு என்ன செய்ய முடியாது? நல்ல ஒரு காய்ச்சல் வந்தால் என்ன செய்ய முடியாது? ஒரு 4 தடவை வெளிக்கு போனால் என்ன செய்ய முடியாது? அன்னைக்கு அன்னைக்கு சொல்லுங்க, ஐயோ ஸ்தோத்திரம் போச்சு. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? நாம வாழ துடிப்பு, ரத்தம் துடிக்குது. வாழணும் வாழணும் வாழணும். யாருக்காக? 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 உன் திறமை வெளிப்படுத்த வாழுறியா? உன் ஸ்தோத்திரம் பணத்தை வெளிப்படுத்த வாழுறியா? உன் வேலையை வெளிப்படுத்த வாழுறாயா? எதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என கண்மான தேவ பிள்ளையே, நீ வாழ்கிறத விட்டுவிடு. கிறிஸ்து உன்னில வாழட்டுமே, கிறிஸ்து உனக்குள்ளாய் வாழட்டுமே, கிறிஸ்து உனக்குள்ளாய் வாழட்டுமே. அவர் உனக்குள்ளாய் வாழ்ந்தார் என்றால் தேவ பிள்ளைகளை உன் வாழ்க்கையில அந்த திறமை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. நான் இப்ப வாழ விரும்பினேன் என்றால் வேதம் சொல்லுகிறது இழந்து போவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? உங்களுக்கு என்று வாழ விரும்புறீங்களா? சில சொல்றாங்க, என் பிள்ளைக்காக நான் வாழ வேணாம் வேணாம், கர்த்தருக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக, ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறா. கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறா. கர்த்தருக்கு நிற்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறா. இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. கர்த்தருக்கு வாழக்கூடிய நிறைய ஸ்தோத்திர பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கல. சிலர்லாம் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் கர்த்தர் வாழ வேண்டும், கர்த்தர் வாழ வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து என்ன செய்யணும்? இத ஸ்தோத்திரம் அதிகமா எதுல பேசுவாங்க தெரியுமா? எந்த இடத்துல பேசுவாங்க? எந்த இடத்துல பேசுவாங்க? சாவு வீட்டில் பேசுவாங்க. சாவு வீட்டில் பேச வேண்டிய வசனமா? சாவு வீட்டில் பேச வேண்டிய வசனமா இது? அதே நாம ஒதுக்கணும். இந்த வசனம்னாலே சாவு வீட்டில் பேச வேண்டிய ஸ்தோத்திரம் வாசிக்க வேண்டிய வார்த்தைன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி விட்டோம். சாவு வீட்டில் மட்டும்தான் வாழ்ந்திருக்கும் பொழுது வாசித்து சிந்திக்க வேண்டிய வசனம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். செத்தால் தான் என்ன செய்யுமாம்? அது பலன் கொடுக்குமாம். அப்பனா கோதுமை மணி எது தெரியுமா? நம்முடைய சுயம் செத்தாதான் ஆவிக்குரிய மனிதன் தேவனுக்கு மிகுந்த பலனை கொடுக்க முடியும். ஆமென். எது சாகணும்? எது சாகணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் அதிகமாக 2 பேர் ஸ்தோத்திரம் சண்டை நடந்துன்னா உடனே ஸ்தோத்திரம், நான் கூட சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீ செத்துப்போ. தாய் ஸ்தோத்திரம் ஏதாவது கண்டிச்சா உடனே என்ன சொல்கிறது?
என்ன சொல்றது? செத்து. அல்லேலூயா. உடனே நமக்கு என்ன தோணும்? ஆண்டவர் என் பிள்ளை என்ன? அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சாகணும். என்னடா அப்படியே பார்க்குறீங்க? அல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு? இந்த சுயம் சாகணும். அல்லேலூயா. தவறா எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க தீர்க்காயுசோடு இருக்கிறத நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆனா உங்க சுயம் என்ன செய்யணும்? என்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யணும்? எப்படி கொல்ல போறீங்களோ தெரியாது, என்ன செய்யுங்க? இன்னைக்கு. இல்லை அடிச்சு கொள்றீங்களா தெரியாது, என்ன செய்யுங்க? இன்னைக்கு. இல்லை வேற ஏதாவது வச்சு கொள்றீங்களா தெரியாது, இன்னைக்கு என்ன செய்யணும்? சுயம். அல்லேலூயா. இந்த சுயம் நிறைய நேரத்தில் பழைய மனுஷன். அல்லேலூயா. பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அல்லேலூயா. இல்லை இங்கே கவனிங்க. உங்களை பின்னாடி பார்க்க சொன்னா பிள்ளைங்க விளையாடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுயம் சாகணும். ஏன் கிறிஸ்து நம்மளை வெளிப்பட முடியவில்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் கிறிஸ்து ஏன் வெளிப்பட முடியவில்லை? கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல நம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? கிறிஸ்து நம்மளே வெளிப்பட வேண்டிய இடத்துல யாரை வெளிப்படுத்துகிறோம்? சுருக்கமா சொல்ல போனா 2 பேருக்குள்ள ஒரு ஸ்தோத்திரம், ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை. இதுல ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனோடு கூட ரட்சிக்கப்பட்ட நீ வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் அந்த இடத்துல கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறா. கிறிஸ்து வெளிப்பட விரும்புகிறா. ஆனா நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம உடனே அவளுக்கு ஈக்குவலா, அவனுக்கு ஈக்குவலா என்ன செய்றோம்? உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும். அப்ப யாரு வெளிப்படுறது? அப்ப யாரு வெளிப்படுறது? அப்ப யாரு வெளிப்படுறது? இயேசு அல்ல, உனக்குள்ள இருக்கிற பழைய சுபாவம் அப்போ வெளிப்படுது. என்ன வெளிப்படுது? என்ன வெளிப்படுது? ஸ்தோத்திரம். சுயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதனால தான் ஊழியத்துக்கு வரும்பொழுது என்ன செய்யணும்? மானம், ரோசம் எல்லாம் என்ன செய்யணும்? ஏன்னா சிலர்லாம் பேசுறத பார்த்தா எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல தாங்கவே முடியாது. உண்மையை சொல்றேன். சிலர்லாம் பேசுறத பார்த்தா பழைய ஸ்தோத்திரம் குணத்தில் இருந்தால் கழுத்தை அப்படியே சங்க அப்படியே ஒடித்து கொல்லலாம் போல இருக்கும், அப்படியே தோணும். ஆனா வர வர என்ன செய்யறது? எப்படி போச்சு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வர வர என்ன செஞ்சு மழுங்கிச்சு. சொல்றியா? இப்போ எல்லாம் என்னதான் வரும் தெரியுமா? முன்ன எல்லாம் நம்மளை ஏதாவது சொன்னாலே பயங்கரமா இருக்கும். ஆனா இப்போ எல்லாம் என்ன வரும் தெரியுமா? என்ன வேணும்னாலும் என்ன கெட்டார்த்த வலிக்கணுமா, கெட்டார்த்த வலி குழப்பம் இல்லை. என்ன அசிங்கமா பேசணுமா, அசிங்கமா பேச பிரச்சனை இல்லை. என்ன ஸ்தோத்திரம் தூற்றிட்டு தெரியணுமா, நீ நல்லா தூற்றிட்டு தெரிய, ஸ்தோத்திர பிரச்சனை இல்லை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு எதுவாய் மாறும் தெரியுமா? எனக்கு பிரதிபலனாய் மாறுகிறது. ஆமென். ஆனா என்ன செய்யக்கூடாது தெரியுமா? எனக்கு ஸ்தோத்திரம் உள்ள சுபாவம் என்ன வேணும்னாலும் சொல்லு. ஆனா சபைய என்ன செய்யாத, விசுவாச பிள்ளைகளை என்ன செய்யாத, ஒருவருக்கு ஒரு என்ன செய்யாத, குறை சொல்லாத. என்ன வேணும்னாலும் ஸ்தோத்திரம் தூட்டிட்டு திரி. என்ன கெட்ட வார்த்தை பேசணுமா கெட்ட வார்த்தை பேசு, என்ன பேசணுமோ பேச, நான் தாங்குறேன். ஆனா என்ன செய்யாத, ஒருவருக்கு ஒரு என்ன செய்யாத பேச, தாங்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சுயம் நாம வாழ விரும்புகிறோம். ஒரு ஆள் பேசுனா உடனே என்ன செய்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. நாம அவ ஒன்று பேசுனா எனக்கு என்ன குறைஞ்சா போச்சு,
எனக்கு வாயா இல்லை. அல்லேலூயா. நேரம் ரொம்ப போச்சு. ஆமென். நாம வாழ விரும்புகிற இடத்தில் தான் கர்த்தர் வாழ விரும்புகிறார். உன்னை நிரூபிக்கும்படியாய் நீ நினைக்கிற இடத்தில் கர்த்தரை நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய போறீங்க? இனி இந்த வருஷத்துல இனி என்ன செய்ய போறீங்க? உங்களை நிரூபிக்க வேண்டிய இடம் வருகிறதா? உடனே யாரை நிரூபிங்க? யாரை நிரூபிங்க? அல்லேலூயா. என்ன நிரூபிச்சு நான் என்ன காண போறேன்? ஆமே. என்ன நிரூபிச்ச ஸ்தோத்திரம், நான் நல்லவன்னு சொல்லி நான் சொன்னா நம்ப போறீங்களா? நம்ப போறது இல்லையே. உலகம் நம்ப போகுதா? நம்ம சொல்றதுனால நம்ப போகுதா? இல்லையே. கர்த்தரை வெளிப்படுத்துங்க. அவர் உங்களுக்குள்ளாய் வெளிப்படட்டும். அவர் உங்களுக்காய் வெளிப்படட்டும். பகைக்கிறார்களா? அன்பை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. இடத்துல கர்த்தர் சொல்லுகிறா ஸ்தோத்திரம், அவன் சொன்னது போல என்ன செய்யாத, பதில் கொடுக்காத. ஸ்தோத்திரம், அன்பு கூறும் பொழுது எதை குவிக்கிறாயா? அக்னி தழல. அந்த வசனம் ஸ்தோத்திரம் எடுத்தீங்கன்னா வாசிங்களேன். ஒரு அழகான வார்த்தை. பதிலுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அனுபவம் எப்படி என்று சொல்லி அழகாய் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நம்மை வெளிப்படுத்தும்படியாய் நிரூபிக்கும்படியாய் வாழ விரும்புவோம் என்றால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்ய முடியாது? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மேல் கர்த்தர், நமக்குள்ளாய் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய சுயம் வெளிப்படுத்தி நிறைய இடத்தில் நம்முடைய மதிப்பு கெட்டு போனதுண்டு. அல்லேலூயா. வாசிங்களேன். வாசிங்க. இதில் அதான் வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. யாருக்கு? சத்துரு. அவன் செய்தான் அதே போல நானும் செய்வேன் என்று சொல்லுகிறதல்ல. சத்துருவுக்கு என்ன செய்யணுமா? சத்துருவுக்கு என்ன செய்யணுமா? ஆகாரம் கொடுக்கணுமா? உதவி செய்ய வேண்டுமா? அப்பொழுது என்ன செய்கிறோமா? அக்னி தழல. ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு பதில் செய்கிறது என்ன தெரியுமா? அவன் தீமை செய்கிறானா, உடனே என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. அகிலான கண்மான தேவ பிள்ளைகளே, பழைய மனுஷன் பழையதை என்ன செய்யணுமா? புதியது உண்டாகும்படியாய் பழையவைகளை களைந்து போட்டு, பகையை களைந்து போடுங்கள். இரண்டாவதாய் பழைய மனுஷன் என்ன செய்யுங்க? களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை. ஆமென். அல்லேலூயா. இந்த 2025 வருஷத்தில் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் யாராவது விரும்புவீர்கள் என்றால் தேவனால் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய புதிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எழும்பி நின்று ஒரு 5 நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் இருக்கானா? ஓ ஹல்லேலூயா. பழைய மனுஷன் இருந்து கொண்டிருக்கானா? இந்த பழைய மனுஷன் தான் வாழ துடித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. சாக விட மாட்டான். ஹல்லேலூயா. அடிக்கடி வந்து வாழ துடித்து கொண்டே இருப்பான். நான் வாழணும் என்று சொல்லி பழைய மனுஷன். ஹல்லேலூயா. 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 இன்றோடு கூட நீ வாழ விரும்பாத. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னிலே வாழட்டுமே.
கர்த்தர் உன்னில வாழட்டுமே, கர்த்தர் உன்னில வாழட்டுமே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வேணாப்பா, தன் ஜீவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழக்க விரும்புகிறவன் அதை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ரபஷ மரகத ரமல அந்துரியாத ரமல. ஹalleluya. ஓ ரபல பௌஷகத ரமல அந்தரியாத ரமல பௌடதுரியா ரிகமல கந்தர பல துரமல பல பல பல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் வணைந்திடோ, என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உம் இஷ்டம் போல் இடோ, என்னை எந்நாளும் நடத்திடோ. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். ரெண்டு கரத்தை உயர்த்தினவர்களா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யோ. அப்பா அவன் திருசித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாம் உம்பாதோ. நான் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பா தீரு வேணாம், என் விருப்பம் வேணாப்பா, என் சித்தம் வேணாம் ஆண்டவரே. தப்பாமலும் பாதோ தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா கரங்களை உயர்த்தி என்னையே நான் அர்ப்பணப்பா. தகப்பனே, இன்னைக்கு என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் கடத்துல தருகிறேன் அப்பா. இயேசு தேவா அர்ப்பணம். ஆமென் ஆண்டவரே, இந்த வார்த்தை மறுபடி சொல்லுங்க. எனக்கு உம்முடைய கரத்துல தரப்பா. நான் வாழ விரும்பல, எனக்குள்ள நீர் வாழுங்கப்பா. நான் என்ன நிரூபிக்க பல இடத்துல முயற்சி எடுத்தேனப்பா. தவறுதாப்பா, 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 தவறுதாப்பா. இயேசு தேவா அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். அப்படியே மனங்கள் படிடுவோமா? அப்படியே ஒப்பு கொடுத்தவளை அர்ப்பணித்தவர்களா வாசம் செய்யோ. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம்
எத்தனையோ நேரத்துல யாராவது ஒரு வார்த்தை பேசினா தாங்க முடியாம உன்னை நிரூபித்தாய் அல்லவா? அப்படி நிரூபித்ததுனால உனக்கு கிடைச்ச மேன்மை என்ன? உடனே நல்லவனாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல உன்னை நல்லவளா ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே, உன்னை இன்னும் கீழ்த்தரமா அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல, இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீ உன்னை நிரூபிக்க துடிக்கிற இடங்களில் தான் கர்த்தர் தன்னை நிரூபிக்க விரும்புகிறார். கர்த்தர் அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பழைய மனுஷன் வேணாப்பா, வேணாம். புதிய கிருபையை நஷ்டப்படுத்துது. நான் புது மனுஷனாய் மாறுகிறத இது தடை பண்ணுதப்பா. நான் புது சிருஷ்டியாய் மாறாவிட்டால் நான் எப்படி உங்களுடைய ராஜ்யத்துல நான் வர முடியும் அப்பா? நான் உங்களுடைய ராஜ்யத்துல வர விடாதபடி என்ன பழைய மனுஷனை கொண்டு வந்து என்ன தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவீங்களா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க.